உனக்கே தெரியாத உன்னை பற்றிய தகவல்களை சொல்றேன். பயப்படாதீங்க. இது விஞ்ஞானம்தான். Welcome to Dark Tamil Facts. வணக்கம். மனிதன் என்றால் யார்? மனிதன் என்பது மனமுள்ள உயிரினம் என்ற அர்த்தத்தில் வருகிற சொல். இங்கே மனம் என்பது சிந்திக்கும் திறன், உணர்ச்சி, ஞாபகம், எண்ணம், முடிவெடுக்கும் சக்தி ஆகிய அனைத்தையும் குறிக்கிறது. மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய புள்ளிதான் இந்த பூமி. இந்த பூமியில் வாழும் நாம் ஒரு சிறு தூசி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் நாம் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? இந்த பூமியில் விலங்குகள், பறவைகள், மரங்கள், பூச்சி இனங்கள், செடிகள், கொடிகள் என பல வகை உள்ளன. இவற்றுள் ஆறறிவு படைத்த மனிதனாக நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் என்று என்றாவது எண்ணி பார்த்தீர்களா? ஆம், மனிதன் இந்த பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினம். மனித மூளையின் சக்தி பல பரிணாம வளர்ச்சியின் மூலமாக புதிய யோசனைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக மனித மூளை இயங்குகிறது. மனிதனை பூமியிலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவையாக மனித மூளை இருக்கின்றன. இந்த பூமி பல கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட இப்பொழுது பல மாற்றங்களை கண்டுள்ளன. இதற்கு காரணம் மனிதன்தான். மனிதன் எப்போது தனது மூளையின் சக்தியை உணரத் தொடங்கினானோ அன்றிலிருந்து இன்று வரை தனது புதுப்புது யோசனையின் மூலமாக இந்த பூமியில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளான். அனைத்து உயிர்களும் அவற்றின் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளும். உதாரணமாக விலங்குகள், பறவைகள். இவற்றின் முதல் தேவை என்னவென்று பார்த்தால் பஞ்சபூத சக்தி. பஞ்சபூத சக்தி என்றால் வேறு ஒன்றும் இல்லை. அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை குறிக்கிறது. இவற்றுள் நிலம் என்பது நமது உடலில் உள்ள தோல், தசை, நகம், முடி, கல்லீரல், மண்ணீரலையும். நீர் என்பது இரத்தம், சிறுநீர், உமிழ்நீரையும். நெருப்பு என்பது உடல் உஷ்ணம், இதயம், சிறுகுடலையும். காற்று என்பது நுரையீரல், மூச்சுக்குழலையும். ஆகாயம் என்பது நமது மூளை, பித்தப்பை, கல்லீரலையும் குறிக்கின்றது. இரண்டாவது தேவை உணவு. காலையிலிருந்து இரவு வரை அந்த உணவிற்காக தனது நேரத்தை செலவிடுகின்றன. மூன்றாவது தேவை இருப்பிடம். இவை மூன்றும் தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முக்கிய தேவைகளாக இருக்கின்றன. இதுபோன்று இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் அவற்றின் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்கின்றன. ஆனால் மனிதன் அவன் மூளைக்கு அப்பாற்பட்ட பல புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய சிந்தனைகள் மூலமும் இந்த பூமியின் வளர்ச்சியை அடுத்த கட்ட நகர்விற்கு எடுத்துச் செல்கிறான். இந்த வளர்ச்சியில் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பல வழிகளில் நன்மை அளித்தாலும் அவற்றில் கெடுதல்களும் அடங்கும். மனிதன் என்பது சிந்திக்க தெரிந்த, உணர முடியும், சமூக ஒத்துழைப்பில் வாழும் உயர்நிலை உயிரினம். அதாவது அவன் உணர்ச்சிகள் கொண்டவன், நல்லது கெட்டது என்ன என்பதை யோசிக்க தெரிந்தவன், அறிவால் வளர்ந்தவன், மொழி, கலை, அறிவியல், ஆன்மீகம், நாகரிகம் போன்றவற்றை உருவாக்கியவன். மூளை வளர்ச்சி மிக அதிகம். பேசும் திறனும் எழுதும் திறனும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உள்ளது. சாதாரண விலங்குகளுக்குள் இருந்தும் வளர்ந்த சிந்தனை விலங்கு. மற்ற விலங்குகள் தனியனாக வாழ்ந்தாலும் மனிதன் சமூகமாக வாழ விரும்புகிறான். மனிதனுக்கு மனிதன் மேலாக இருக்கக்கூடாது. நல்ல மனிதனாக வாழ வேண்டும். உணர்வும் பாசமும் அன்பும் கொண்டவன்தான் உண்மையான மனிதன். மனிதனின் டிஎன்ஏ சிம்பாஞ்சி அந்த குரங்கு வகை டிஎன்ஏவுடன் 98.8% வரை ஒத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு நுணுக்கமான மாற்றம்தான் மனிதனாக மாற வழிவகுத்தது. இரு கால்களில் நடக்கும் திறன் மனிதனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. மனிதன் தான் வாழ்வின் அர்த்தம் பற்றி சிந்திக்க வல்லவன். மனிதனுக்கு மட்டுமே நான் யார் என்ற கேள்வி எழும். மனிதன் தான் இறப்பை அறிந்த ஒரே உயிரினம். அதனால்தான் கலை, ஆன்மீகம், சமாதானம் ஆகியவற்றில் ஈடுபடுகிறான். மனிதனில் ஆத்மா உள்ளது. இது மரணத்திற்கு பிறகும் தொடரும். நல்லது செய்தால் நல்ல விளைவு, கெட்டது செய்தால் கெட்ட விளைவு. இது கர்ம விதி. மனிதனாக பிறப்பது அரிது. அதனை பயன்படுத்தி மேன்மையை அடைவதே முக்கியம். முடிவில் மனிதன் என்றால் யார்? அறிவியல் சொல்வது உயிரணுக்கள், நரம்புகள், மூளை கொண்ட உயிரினம். தத்துவம் சொல்வது சிந்தனையால் வாழும் பிராணி. ஆன்மீகம் சொல்வது தெய்வத்துடன் ஒன்றாக முயலும் ஆத்மா. மனிதனாக பிறப்பது கடினம். ஆனால்
பிறந்த பிறகு மனிதராய் வாழ்வது இன்னும் கடினம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.